நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தமிழ் திரையுலகில் ரஜினி சாரை ஒரு நடிகராக அடையாளம் காட்டிய படம் என்றால் அது முள்ளும் மலரும் தான். அது மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ண முதல் படமாகும். அதுக்கப்புறம் உதிரி பூக்கள், ஜானி, நெஞ்சத்தை கில்லாதே, கை கொடுக்கும் பூ, பூட்டாத பூட்டுகள், நண்டு, கண்ணுக்கு மையெழுது, சாசனம் என மிக குறைவான படங்களை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அட்லி சாருடைய இயக்கத்துல தெரி படத்துல நடிகராக அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பல படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடித்து வந்தாரு. சமீபத்துல ரஜினியின் பேட்ட படத்திலும் நடிச்சிருந்தாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் குருநாதரான கே பாலச்சந்தர் உனக்கு பிடித்த டைரக்டர் யார் அப்படின்னு கேட்க ரஜினி சற்றுமே யோசிக்காம மகேந்திரன் சார் அப்படின்னு அந்த மேடையிலேயே சொன்னாரு. ஒரு வார காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மகேந்திரன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு சிறுநீரக பிரச்சனை காரணமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டது. ஆனால் வயது மூப்பு காரணமாக அவருடைய உடல் டயாலிசிஸிற்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இன்று காலை இயற்கை எய்தினாரு. அவருக்கு வயது 79. இந்த விஷயம் திரைத்துறையில் உள்ள பல பேருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகினர் மற்றும் முன்னணி இயக்குநர்கள் அவருக்கு தங்கள் அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் தமிழ் சினிமாவின் இலக்கிய பூ உதிர்ந்து விட்டது, வரலாறு மறக்க முடியாத இந்திய சினிமாவிற்கு பெருமை சேர்த்த தமிழ் படைப்பாளி என்ற முன்னோடி ஆசான் இயக்குனர் மகேந்திரன் இதய அஞ்சலி சார் அப்படின்னு அஞ்சலி செலுத்திருக்காரு. இவரை தொடர்ந்து இயக்குனர் சேரன் முள்ளும் மலரும் என்று சொன்ன நீங்கள் மீண்டும் மலர வேண்டும், உதிரி பூக்கள் எடுத்த நீங்கள் எங்கள் இதயத்தில் மீண்டும் உதிரா பூக்கள், உங்கள் படைப்புகளோடு என்றும் எங்களோடு வாழ்வீர்கள், நீங்கள் இல்லை என்ற செய்தி வந்தபோது உங்கள் படைப்புகளின் 1000 காட்சிகள் பூர்வியாக வந்து போகின்றனர் அப்படின்னும் தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் நேர்ல சென்று மேலும் சமூக வலைதளங்களிலும் தங்களுடைய அஞ்சலிகளை மகேந்திரன் சாருக்கு செலுத்திட்டு வராங்க. அந்த வரிசையில தான் மேலும் இவர் அஜித் சாரை வைத்து ஒரு விதமான படத்தை டைரக்ஷன் பண்ண ஆசைப்பட்டாராம். அதுவும் பேஸ்கெட் பால் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமலே போச்சு. மேலும் இவர் திடீர் மரணம் அடைந்ததால தல அஜித் மிகவும் மனமுடைந்து போயுள்ளதாகவும் மேலும் மகேந்திரன் சாருடன் இணைந்து படம் பண்ண முடியாமல் போனதால் வருந்துகின்றதாகவும் சொல்றாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.